பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 14வது வார நாமினேஷன்ல ரியானா தவிர மத்த 7 பேருமே நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? இவங்கள்ல இருந்து இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆக போறாங்க? 2 பேரா? 3 பேரா? அப்படிங்கிறது தெரியல. பணப்பெட்டிய யாரு எடுத்துக்கிட்டு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட் டேவே வந்துருச்சு. ஆனா இன்னும் பணப்பெட்டியே கொண்டு வரல. ஒருவேளை இந்த சீசன்ல பணப்பெட்டியே இல்லையோ என்னமோ அப்படிங்கிறதும் தெரியல. இருந்தாலும் அன்அஃபிஷியல் வோட்டிங்க நம்ம இப்ப இந்த வீடியோவுல பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன், சௌந்தர்யா டாப் 2ல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துல விஜே விஷால் தான் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, 6வது இடத்துல இருந்தாப்ல. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 3வது இடத்துல இருக்கிறாப்ல. 3வது இடத்துக்கு அடுத்ததா ஜாக்லின் இருக்கிறாங்க. ஜாக்லின் தான் ஆரம்பத்துல 3வது இடத்துல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே படிப்படியா பின்னாடி போயிட்டு 6வது இடத்துக்கு வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மேல இப்ப 4வது இடத்துல இருக்கிறாங்க ஜாக்லின். அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல அருண், 6வது இடத்துல தீபக், 7வது இடத்துல கடைசி இடத்துல பவித்ரா. தீபக், அருண் இவங்க 2 பேரும் மாறி மாறி முந்திக்கிட்டும், பின்னாடி போய்க்கிட்டும் இருக்கிறாங்க. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, 4வது இடத்துலருந்து கீழ போக மாட்டாங்க. வேணும்னா மேல வேணும்னா வருவாங்க. இன்னும் 1 நாள் தானே வோட்டிங் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? யாரு ஹெல்மெட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.